guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வாங்க. 8 வெங்காயம் எடுத்துர்க்கேன். நான் 15 முட்டைக்கு தேவையான அளவு நான் வெங்காயம் எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா வெட்டி வெச்சுக்கோங்க. தக்காளி வந்துட்டு 2 தக்காளி. பச்சை மிளகாய் வந்துட்டு 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. இது வந்துட்டு கறி மசாலா வந்துட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு முட்டை மசாலா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் 50 கிராம் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முட்டை வந்துட்டு 15 முட்டை. சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம சமைக்க போகலாம். கைஸ், இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் 50 கிராம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுருங்க. அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயில் முதல்ல பச்சை மிளகாய் சேர்க்கலைனாக்கா பச்சை மிளகாய் வெடிக்கும். அதனால் நான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்தேன். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக வெங்காயம் வதங்குறதுக்கு வேண்டி உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன்னாக்கா நமக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு கேஸ். ஸோ வந்துட்டு அதனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சேர்த்துருக்குறோம். இஞ்சி பூண்டு சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் கொடுக்கும். இது வந்துட்டு நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இப்போ அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்துட்டு கிருமி நாசினி.
அப்புறமா நமக்கு கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மஞ்சத்தூள் வந்துட்டு ஆன்டிபயோட்டிக். ஸோ வந்துட்டு இதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் பொடியாக வெட்டி வச்சிருக்கிறேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். பச்சை வாசமெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு தக்காளி வதங்கின உடனேயே முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஏன்னாக்கா அப்போ தான் நல்ல மசாலா வந்து முட்டையில் நல்லா மசாலா இறங்கும். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 minutes later. கைஸ் இங்கே பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நாம் வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு நாங்கள் முட்டையை உடச்சி ஊற்றுறோம். கைஸ் நான் 15 முட்டை வச்சுருக்கிறேன். அந்த முட்டைக்கு தேவையான மசாலா தான் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ முட்டை சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் முட்டை வேக வச்சு சேர்த்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றுறேன். இப்போ வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றுனாலும் டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். பிளேட்டில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மசால் பண்ணி முட்டை போட்டு மசால் பண்ணதுக்கப்புறம் பரோட்டாவை போட்டு நீங்கள் இப்போ எடுத்து செஞ்சிங்கன்னாக்கா போட்டு செஞ்சாக்கா முட்டை பரோட்டா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, சாப்பாடு இதெல்லாம் போட்டு இதில் கலந்து நம்ம செய்யலாம். இதுலேயே கைஸ் இப்போ வந்துட்டு நான் முட்டையை வந்துட்டு உடச்சி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு சைட்லேருந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரேக்காக எடுக்குவேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு முட்டை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். நமக்கு வந்துட்டு முட்டை வந்துட்டு ஆஃப் பாயில் மாதிரி கிடைக்கும். ஸோ வந்துட்டு வரையிடா கைஸ். இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்ச உடனே ஆவியில் வெந்த மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 3000 years later. நம்ம வச்ச அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஓகே, இது கொஞ்சம் வேகட்டு. வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கேஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். வெந்துருச்சு பாருங்க. ஆஃப் பாயில் மாதிரி வெந்துருச்சு. இப்போ நம்ம அழகாக இதை வந்துட்டு ரேக்காக நம்ம அப்படியே எடுத்துடலாம். இதை வந்துட்டு உடைக்கக்கூடாது, அப்படியே திருப்பி போடுங்க.
உடையாமல் நம்ம திருப்பி போடணும். இந்த மாதிரி திருப்பி போட்ட உடனே கீழே வெந்தது இப்போ மேலே இருந்ததெல்லாம் கீழே போன உடனே அது வேக ஆரம்பிச்சிடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிண்டி விட்டுறலாம். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மசால் சேர்த்துக்கிற டைம் வந்துடுச்சு. இது வந்துட்டு முட்டை மசால், இது 3 ஸ்பூன் போட்டு வச்சுருக்குறோம், அதை அப்படியே போட்டுடலாம். இது வந்துட்டு முட்டை கிரேவி மசால், இது சேர்த்துக்கலாம். அடுத்து சிக்கன் மசாலா 3 ஸ்பூன் அது சேர்த்துக்கலாம். அடுத்து கறி மசாலா தூள், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டு நம்ம பிரட்டி எடுத்துட்டு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. உப்பு வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்கும் போது பெப்பர் தூள் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கடைசியாக பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க அப்படியே விட்டுடலாம். ஸோ பெப்பர் தூள் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா முட்டை பாருங்கள் நல்லா ரேக்காக வந்தாச்சு, நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு நான் பிளேட்டில் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது முட்டை, அழகான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பிளேட்டில் போட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் ரெடி ஆயாச்சு, சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.